ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வெண்பூசணி வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். காசி ஹல்வா. நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கட் பண்ணி வச்சுட்டு தென் கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒன்று பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த வெண்பூசணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுனே இருங்க, கைவிடாமல். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகணும், நல்லா சுண்டி வரணும். ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு பெரிய சீவலில் சீவிட்டு நீங்கள் சின்ன சீவலில் சீவுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கைவிடாமல் கிண்டினே இருங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நல்லா டெக்ஸ்சர் மாறும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ, நீங்கள் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். லைட்டாக கருகிடுச்சுங்க. ஏன்னா என் குழந்த அழுந்துனே இருந்தான், அவனை பார்க்க போயிட்டேன். டக்குன்னு லைட்டாக கருகிடுச்சு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கைவிடாமல் கிண்டினே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு டெக்ஸ்சர் மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். ஏதோ நம்மளுடைய வெண்பூசணி அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.